சோலார் பவர் சிஸ்டம். சோலார் பவர் சிஸ்டம்னா என்னன்னா, சோலார் எனர்ஜி வந்து எப்படி ஜென்ரேட் பண்றோம் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ எந்தெந்த விதமான சோலார் பேனல்ஸ் இருக்கு, அந்த சோலார் பேனல்ல இருந்து ஜென்ரேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து எப்படி நம்ம பேட்டரியில ஸ்டோர் பண்றோம், ஸ்டோர் பண்ற எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை எப்படி நம்ம வீட்டுக்கு யூட்டிலைஸ் பண்றோம், எப்படி டிசியை ஏசியா கன்வெர்ட் பண்றோம், இதெல்லாம் நாம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ஸோ அப்போ சோலார் பவர் சிஸ்டம் அப்படின்னா இந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் வச்சு சோலார் பவர் ஜென்ரேட் பண்றதுக்கு எந்தெந்த மாதிரியான கனெக்ஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் சோலார் பவர் சிஸ்டம். ஸோ அதுக்கு முன்னாடி கிரிட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்தியா மாதிரியான ஒரு மிகப்பெரிய நாடுகள்ல வந்து ஒரே ஒரு எலக்ட்ரிசிட்டியை நம்பி இருக்க முடியாது. நிறைய இடத்துல வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க, ஜெனரேஷன் நிறைய இடத்துல ஜென்ரேட் பண்ணுவாங்க, விதவிதமான பவர் சோர்சஸை வச்சு ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல வந்து டைடல் பவர் இருக்கும், ஒரு இடத்துல அட்டாமிக் பவர் இருக்கும், ஒரு இடத்துல தெர்மல் பவர் இருக்கும், ஒரு இடத்துல ஹைடல் பவர் இருக்கும், ஒரு இடத்துல சோலார் பவர் இருக்கும், ஒரு இடத்துல வந்து விண்ட் பவர் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விதமான பவர்ஸ் வெவ்வேறு ஸ்டேட்ல வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ட்ல ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கும். ஈவன் ரிமோட் பிளேசஸ்ல கூட இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ப்ரொடியூஸ் ஆகிற எல்லா பவரையும் வாங்கி இப்போ ஒரு ஸ்டேட்ல அதிகமான பவர் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கும், ஒரு ஸ்டேட்ல கம்மியான பவர் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கும். அப்போ அதிகமா பவர் ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு ஸ்டேட்ல இருந்து கம்மியா பவர் ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு ஸ்டேட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் இன்டர் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் வேணும். அந்த இன்டர் கனெக்ஷன் சிஸ்டம் தான் வந்து கிரிட். ஸோ கிரிட் எலக்ட்ரிசிட்டி அல்லது எலக்ட்ரிசிட்டி கிரிட் அப்படிங்கிறது இந்த எல்லாத்தையும் இன்டர் கனெக்ட் பண்ற சிஸ்டம். ஓகே, ஸோ த என்டையர் யூனிட் விச் கம்ப்ரைசஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி generations, distribution and control is known as the electricity grid. அப்போ எலக்ட்ரிசிட்டியை ஜெனரேட் பண்றது, டிஸ்ட்ரிபியூட் பண்றது, கண்ட்ரோல் பண்றது, இது எல்லாத்தையும் ஒரே சிஸ்டத்துக்கு கீழே கொண்டு வரோம் இல்லையா, that is called grid. Grid connects an entire country and makes electricity available to all. இந்தியாவில் அல்லது ஒரு நாட்டில் ப்ரொடியூஸ் ஆகிற எல்லா பவரையும் ஜெனரேஷன் சிஸ்டத்தையும் இணைத்து அதிலிருந்து தேவைக்கேற்ப தேவையான ஸ்டேட்டுக்கு தேவையான நேரங்கள்ல கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் வந்து கிரிட். பட் இஃப் a row in an array is broken, then the customer of the entire row will be out of power. இதுல ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு ரோ அப்படின்னா ஒரு லைனு, இந்த இடத்துல ஜெனரேஷன் ஸ்டேஷன் இங்க ஜெனரேட் ஆகுது, இங்க இருக்கிற எல்லாருக்கும் பவரை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு பிரேக் வந்துருச்சு அப்படின்னா இந்த ஒயர்ல கனெக்ட் ஆயிருக்கிற அத்தனை சிஸ்டமும் அத்தனை வீடும் அத்தனை ஸ்டேட்டும் பவர் ஜெனரேஷன் கட் ஆயிடும். இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். பட் எ கிரிட் மஸ்ட் ஃபங்க்ஷன் லைக் எ மெஷ். மெஷ்னா ஒரு வலை மாதிரி, ரோ இருக்கும், காலம் இருக்கும். அப்போ to make the electricity connection available continuously even if a row is broken, ஒரு ரோவே கட் ஆனா கூட அதர் சைட்ல இருந்து அல்லது மேல இருந்து, ஸோ ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல சப்ளைஸ் வந்துகிட்டு இருக்கும். அப்போ என்ன ஆகுனா நமக்கு வந்து ஒரு சைடு பவர் கட் ஆனா கூட இன்னொரு சைடு பவர் நமக்கு கண்டினியூஸா இருக்கும். ஸோ என்டையர் சிட்டி அல்லது என்டையர் ஏரியா வந்து பவர் ஃபெயிலியர்ல வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ ஈவன் ஒரு ரோவே பிரேக் ஆனா கூட நமக்கு ஃபுல் எனர்ஜி கிடைச்சிட்டு இருக்கும். இதுதான் கிரிட் எலக்ட்ரிசிட்டியினுடைய அட்வான்டேஜஸ், இதுதான் கிரிட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது. ஓகே, இந்த பேக்ரவுண்டோட நாம வந்து சோலார் சிஸ்டம், சோலார் பவர் சிஸ்டத்துக்கு போவோம். ஓகே, கிளாசிபிகேஷன் ஆஃப் சோலார் பவர் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா, சோலார் பவர் சிஸ்டம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த சோலார் பேனல் கூட மற்ற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ற விதங்களை வச்சு சோலார் பவர் சிஸ்டம் எந்த மாதிரி பிரிக்கிறோம் அப்படின்னா, கிளாசிஃபைட் இன்டு 2 மேஜர் டைப். மேஜரா 2 விதமான வகைகள் அதுல இருக்கு. ஒன்னு ஆஃப் கிரிட் சிஸ்டம், இன்னொன்னு ஆன் கிரிட் சிஸ்டம். ஆன் கிரிட் சிஸ்டத்துக்கு இன்னொரு பேரு கிரிட் டைடு சிஸ்டம். கிரிட் டைடுனா கிரிட்டோட இணைக்கப்பட்ட சிஸ்டம்னு அர்த்தம். ஸோ பேர்ல தெரிஞ்சு போகுது. ஆஃப் கிரிட் சிஸ்டம் கிரிட் இல்லாத சிஸ்டம், ஆன் கிரிட் சிஸ்டம் கிரிட் கூட இருக்கக்கூடிய சிஸ்டம். The on-grid system are tied with the conventional electricity.
ஆன் கிரிட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதுல வந்து சோலார் பவர் பிளான்ட் வந்து கிரிட் எலக்ட்ரிசிட்டி கூட அல்லது கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ் கூட கனெக்ஷன்ல இருக்கும். whereas the off grid system or the standalone system which work independently. but off grid system வந்து எந்த மத்த கன்வென்ஷனல் சிஸ்டமோ அல்லது வேற சிஸ்டத்து கூட கனெக்ஷன் இல்லாம இண்டிபெண்டன்ட்டா தனியா இது இருக்கும். ஸோ வெறும் சோலார் பவர் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆஃப் கிரிட் சிஸ்டம். ஆஃப் கிரிட் சிஸ்டம் எப்படி இருக்கு? ஆஃப் கிரிட் சிஸ்டம்னா என்ன? ஆஃப் கிரிட் சிஸ்டம் ஆல்சோ கால்ட் ஸ்டாண்ட் அலோன் சிஸ்டம். ஸ்டாண்ட் அலோன் தனியாக இருக்கக்கூடிய சிஸ்டம். ஆஃப் கிரிட் சிஸ்டத்துக்கு இன்னொரு பேரு ஸ்டாண்ட் அலோன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். The off-grid system are capable of generating, storing and utilizing electricity even after the sun sets. இந்த off-grid systems-ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஜெனரேட் பண்ற கெப்பாசிட்டி இருக்கும், ஸ்டோர் பண்ற கெப்பாசிட்டி இருக்கும். அந்த எலக்ட்ரிசிட்டியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். நமக்கு ஈவன் சன்செட், அதாவது சூரியன் மறைந்த பிறகு கூட நமக்கு தேவையான பவரை நம்ம ஆஃப் கிரிட் சிஸ்டத்துல எடுத்துக்கொள்ள முடியும். ஆஃப் கிரிட் சிஸ்டம் யூஸ் த சோலார் பேனல்ஸ் டு சோர்ஸ் டிசி கரண்ட். இப்போ ஆஃப் கிரிட் சிஸ்டம் என்னென்ன பண்ணுது? சோலார் பேனல்ல இருந்து, இங்க பாருங்க, சூரிய ஒளியில இருந்து வரக்கூடிய லைட் எனர்ஜியை சோலார் பேனல் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா டிசி சப்ளையா ஜெனரேட் பண்ணி கொடுக்குது. ஸோ திஸ் டிசி சப்ளை சார்ஜஸ் பேட்டரி த்ரூ சார்ஜ் கண்ட்ரோலர். இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் வழியா பேட்டரியில சார்ஜஸ் ஸ்டோர் ஆயிடுது. திஸ் டிசி கரண்ட் இஸ் தென் கன்வெர்டட் இன்டு ஏசி. இந்த டிசி, இதுல இருக்கக்கூடிய டிசி ஒரு இன்வெர்டர் வழியா ஏசியா கன்வெர்ட் ஆகுது. அண்ட் யூஸ்டு டு பவர் அப் த கன்வென்ஷனல் அப்ளையன்சஸ். இந்த ஏசி சப்ளை தான் வீட்டில் இருக்கக்கூடிய அப்ளையன்சஸ்க்கு, அதாவது டிவி, ரேடியோ, லைட்டிங், ஃபேன், இதுக்கெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்திக்கிறோம். அப்போ சோலார் ஆஃப் கிரிட் சிஸ்டத்துல சிஸ்டம் எப்படி இருக்கும்னா, சூரிய ஒளியிலேருந்து லைட் எனர்ஜிலேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை சோலார் பேனல் கன்வெர்ட் பண்ணும். அதாவது அதை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குற டிசி சப்ளையை சார்ஜ் கண்ட்ரோலர் வழியா பேட்டரியில ஸ்டோர் பண்ணிக்குவோம். ஸோ ஸ்டோர் பண்ணிக்கிற பேட்டரி டிசி சப்ளையை ஒரு இன்வெர்டர் வழியா ஏசியா கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து வீடுகள்ல பயன்படுத்துவோம். ஆஃப் கிரிட் சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸ்னா எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் ஆஃப் கிரிட் சிஸ்டம். ஆஃப் கிரிட் சிஸ்டம் கேன் ஆல்சோ பி யூஸ்டு டூரிங் ட்ரெக்கிங், சைக்கிளிங். இப்போ நம்ம ஒரு சைக்கிள்ல போறோம், ஒரு ட்ரெக்கிங்னாக்கா ஒரு காடுகள்ல இந்த மாதிரிலாம் நம்ம சுத்தி பார்க்கறதுக்கு, அல்லது காடுகள்ல வந்து அதனுடைய கணக்கெடுப்பு, இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யறோம் இல்லையா. இது மாதிரிலாம் செய்யும் பொழுது நம்ம எலக்ட்ரிசிட்டி பவர் நமக்கு கண்டினியூஸா கிடைக்காது. ஒரு பேட்டரி பேக் எடுத்து போனாலும் ரொம்ப நேரத்துக்கு நம்ம கொடுக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி இடங்கள்லாம் ஆஃப் கிரிட் சிஸ்டத்தை நம்ம எடுத்துட்டு போகலாம். however if the kit needs to be carried all the time, அப்போ இந்த மாதிரி எடுத்துட்டு போகும்போது அதனுடைய கிட் ஃபுல்லா என்ன, பேட்டரி, அப்புறம் வந்து இன்வெர்டர், சார்ஜ் கண்ட்ரோலர், பேனல், இது எல்லாமே சேர்ந்ததுதான் கிட். அதை நம்ம கண்டினியூஸா கேரி பண்ணிட்டு இருக்கணும். then you might like to use small thin film panels or small sized panels for movable vehicles. இல்லைன்னா நம்ம என்ன பண்றோம், இதெல்லாம் ஒரு மூவபிள் வெஹிக்கிள்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அல்லது ஃபிலிம் தின் ஃபிலிம் டைப் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான பேனல்ஸை பயன்படுத்தி கூட நாம வந்து ஆஃப் கிரிட் சிஸ்டத்துல பயன்படுத்த முடியும். ஸோ இங்க பாருங்க, ஒரு சைக்கிள் இருக்கு. அந்த சைக்கிள்ல கனெக்ஷன்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு ஆஃப் கிரிட் சிஸ்டம் தான். மேல பின்னாடி வந்து சோலார் பேனல் இருக்கு. சோலார் பேனல் இருந்து ப்ரொடியூஸ் பண்றது பேட்டரி, இந்த யூனிட் எல்லாம் இதுல வச்சிடறோம். ஸோ நம்ம சைக்கிள் ஓட்டிகிட்டே போகலாம். நமக்கான பவர் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஜென்ரேட் ஆகி இதுல ஸ்டோர் பண்ணுறோம். நம்ம எந்த இடத்துல உட்காரமோ அந்த இடத்துல இங்க இருந்து சப்ளை நம்ம எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ், ஒரு ஃபேனோ லைட்டோ, நம்ம எது வேணா அங்க பயன்படுத்தி கொள்ள முடியும். ஃபார் பெர்மனன்ட் இன்ஸ்டலேஷன்ஸ் ஆன் மோட்டார் ஹோம்ஸ், ஷெட்ஸ், போர்ட்ஸ் எக்ஸெட்ரா, இட் ஜெனரலி மேக் சென்ஸ் டு யூஸ் ஏ ரிஜிட் ஃப்ரேம்டு மாடல். நம்ம ஒரு பெர்மனண்டா மோட்டார் ஹோம்ஸ் அப்படின்னா, சில ஃபாரின்லாம் ஒரு கல்ச்சர் இருக்கு. ஒரு பெரிய பஸ் இருக்கும், அந்த பஸ்லயே வீடு மாதிரி எல்லாம் இருக்கும். ஹாலு, கிச்சன், டாய்லெட் எல்லாமே அந்த பஸ்லயே இருக்கும். அந்த மாதிரியான பஸ்ஸஸ் அல்லது ஷெட்டு, போட்டு, இதெல்லாம் நம்ம பவர் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றதுக்காக நம்ம வந்து பெர்மனண்டா ஒரு ரிஜிட் பேனல்ஸை வச்சு அதுல இருந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதோ இருக்கு பாருங்க, இது ஒரு வெஹிக்கிள். ஸோ எல்லா இடத்துலயுமே இதுல பேனல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க, மேல, சைடு, எல்லா இடத்துலயுமே. இதுல இருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி உள்ள தேவையான, அந்த வீட்டுக்கு தேவையான, மொபைல் ஹோமுக்கு தேவையான எல்லா பவரும் நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். தென் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் வந்து வீடுல பயன்படுத்துறது தான் இந்த ஆஃப் கிரிட்ல ரொம்ப முக்கியமானது. ஒரு
ஐசோலேட்டட் ஹவுசஸ் அல்லது ரிமோட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஹவுசஸ் எல்லாம் இந்த ஆஃப் கிரிட் சிஸ்டத்தை நம்ம யூஸ் பண்ணலாம். ஆஃப் கிரிட் சொல்யூஷன்ஸ் ஆர் ஃபார் ஹோம்ஸ் தட் டு நாட் ஹேவ் ஆக்சஸ் டு கிரிட் எலக்ட்ரிசிட்டி. எங்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி அதாவது பவர் சப்ளை கொடுக்கக்கூடிய கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி சப்ளையை நாம எடுத்துக்க கொள்ள முடியாத ரிமோட் பிளேசஸ்ல இருக்கிற ஹோம்லலாம் நம்ம இந்த ஆஃப் கிரிட் சிஸ்டம் ஆப்டான ஒரு சிஸ்டம். தீஸ் சிஸ்டம்ஸ் ஆஃபர் கம்ப்ளீட் அட்டானமினா தன்னிச்சையாக அல்லது இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் த எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இது தன்னிச்சையா இருக்கும். எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இருக்காது. தனியா நம்ம இதுல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணி வீட்டுக்கு தேவையான கனெக்ஷன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, வீட்டுக்கு மேலேயே சோலார் பேனல் இருக்கா. இந்த சோலார் பேனலுக்கு இதுல இருந்து நேரா நம்ம சப்ளை எடுத்துட்டு வந்து ஒரு சார்ஜ் இன்வெர்டர், சார்ஜ் கண்ட்ரோலர் இதெல்லாம் வச்சு பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கிறோம். சோலார் கண்ட்ரோலர் வந்துருது. அது வழியா பேட்டரியை சார்ஜ் பண்ணி அங்கிருந்து ஒரு இன்வெர்டர் கொடுத்து இன்வெர்டர்ல இருந்து ஏசி சப்ளை வீட்டில் கொடுத்து வீட்டில் நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஸோ இது ரிமோட் பிளேஸ். இதுக்கும் இங்க எங்கேயுமே எலக்ட்ரிசிட்டி சப்ளை இதுல இருந்து டிஸ்ட்ரிபியூஷன் எலக்ட்ரிசிட்டி சப்ளை எதுவுமே இதுக்கு வராது. ஸோ ஐசோலேட்டடா நம்ம சோலார் பேனல் வச்சு இந்த பவர் சப்ளையை பயன்படுத்தி கொள்ள முடியும். ஸோ ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் மேஜர் டைப் நம்ம என்ன சொன்னோம்னா ஆன் கிரிட் சிஸ்டம். ஆன் கிரிட் சிஸ்டம் ஆர் த சிஸ்டம் இன் விச் த சோலார் பேனல்ஸ் ஆர் யூஸ்டு along with the conventional grid electricity. இதான் இந்த ஆன் கிரிட் கூடவே இருக்கும். கன்வென்ஷனல் கிரிட் எலக்ட்ரிசிட்டி கூடவே இந்த சோலார் பேனல் சிஸ்டத்தையும் நாம கனெக்ஷன்ல கொடுத்துருவோம். அதுதான் ஆன் கிரிட் சிஸ்டம். The on grid system withdraws electricity from solar panels majorly. அப்போ அதிகமா இது என்ன பண்ணும், சோலார் பேனல்ல இருந்து பவரை எடுத்து வீட்டுக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம் அல்லது அந்த அப்ளையன்சஸ்க்கு பயன்படுத்திட்டு இருக்கோம். And uses the conventional electricity when there is no supply of solar power. சோலார் பவரால பவரை எப்ப சப்ளை பண்ண முடியாதோ அல்லது நைட்ல டைம்ல எல்லாம் வந்து சோலார் பவர் ப்ரொடியூஸ் பண்ணாது அல்லது ரொம்ப மழை காலங்கள்ல சோலார் பவர்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி வராது. ஸோ எந்த நேரங்கள்ல சோலார் பவரால வீட்டுக்கு தேவையான அல்லது அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்க முடியாதோ அந்த மாதிரி நேரங்கள்ல நமக்கு எலக்ட்ரிசிட்டியை வந்து மெயின் கிரிட்ல இருந்து சப்ளையை நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா நம்ம அப்ளையன்சஸ்க்கு கண்டினியூஸா எலக்ட்ரிசிட்டி சப்ளை வந்து ஸ்டெடியா கிடைக்கிறது. அப்போ சோலார் பேனல்ல இருந்து டிசி சப்ளை நேரா வந்துடும், இன்வெர்டர்ல இருந்து ஏசி சப்ளை வந்துருது. இந்த ஏசி சப்ளை நேரா வீட்டுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இன்கேஸ் சோலார்ல இருந்து வரக்கூடிய ஏசி சப்ளை இல்லைன்னா நாம கிரிட்ல இருந்து வரக்கூடிய ஏசி சப்ளையை பயன்படுத்த முடியும். இதுல ஒன் மோர் அட்வான்டேஜ் இருக்கு. நல்ல வெயில் காலங்கள்ல நம்ம சோலார் பவர்ல வந்து எலக்ட்ரிசிட்டி வீட்டுக்கு இப்போ ஒரு 100 வாட்ஸ் தேவைன்னா நமக்கு 120 வாட்ஸ் அல்லது 150 வாட்ஸ் ஜென்ரேட் ஆகுதுன்னா 50 வாட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரா ஜென்ரேட் ஆகிற எக்ஸஸ் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட்டட் டூரிங் த டே டைம் இஸ் ஃபெட் பேக் டு தி எலக்ட்ரிசிட்டி கிரிட். நம்ம அப்ப 100 வாட்ஸை வந்து வீட்டுக்கு பயன்படுத்திட்டு 50 வாட்ஸை நம்ம கிரிட்டுக்கு கொடுத்து அந்த 50 வாட்ஸ்க்கான எனர்ஜியும் நம்ம காசை வந்து எலக்ட்ரிசிட்டில இருந்து வாங்கி கொள்ள முடியும். ஸோ பவரை ஜென்ரேட் பண்ணி எலக்ட்ரிசிட்டிக்கும் கொடுக்க முடியும். நமக்கு பவர் வந்து ஜென்ரேட் பண்ண முடியாத நேரங்கள்ல எலக்ட்ரிசிட்டியை கிரிட்ல இருந்து வாங்கி கொள்ள முடியும். அப்ப என்னது, நமக்கு முழுக்க எல்லா நேரங்களிலும் ஸ்டெடியான எலக்ட்ரிசிட்டி கிடைச்சிக்கிட்டு இருக்கும். இதுதான் ஆன் கிரிட் சிஸ்டத்துடைய அட்வான்டேஜ். ஸோ ஆன் கிரிட் சிஸ்டம்னுடைய ஆப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கும், அதனுடைய வேலை செய்யும் விதம் எப்படி இருக்கும். ஸோ ஆன் கிரிட் சிஸ்டம் ஆர் யூஸ்டு டு ரெடியூஸ் தி எலக்ட்ரிசிட்டி பில்ஸ் பை சேவிங் கன்வென்ஷனல் எலக்ட்ரிசிட்டி. நம்ம ஆன் கிரிட் சிஸ்டம் பயன்படுத்துறதுனால கன்வென்ஷனல் எலக்ட்ரிசிட்டி சிஸ்டம் வீட்டில் பயன்படுத்துறோம். இப்போ நம்ம வீட்டில் எலக்ட்ரிசிட்டில இருந்து சப்ளை வாங்கிட்டு இருக்கோம் இல்லையா, அப்போ வந்து ஒரு 2000 ரூபாய் மாசத்துக்கு நமக்கு பில்லு வருது அப்படின்னா இந்த மாதிரி ஆன் கிரிட் சிஸ்டம் ஆப்ரேஷன்ஸ் பயன்படுத்துறோம்னா வெகுவாக நமது எலக்ட்ரிசிட்டி பவர் காஸ்ட்டை வந்து குறைக்க முடியும். ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய்க்குள்ள குறைக்க முடியும். அப்போ ஒரு 50% 75% நம்ம பவர் ஜென்ரேஷனை நம்ம வந்து வீட்டில இருந்து சோலார் பவர்ல இருந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்து எலக்ட்ரிசிட்டி பவரை குறைக்க முடியும். ஸோ எப்படி வேலை செய்யுது, டிசி எலக்ட்ரிசிட்டி இஸ் ஜெனரேட்டட் when the sun energy is available. சூரிய ஒளி கிடைத்து கொண்டிருக்கும் பொழுது சோலார் பேனல்ல இருந்து டிசி சப்ளை கன்வெர்ட் ஆகி வருது. அப்போ லைட் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு டிசி சப்ளை எலக்ட்ரிசிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட், டிசி எலக்ட்ரிசிட்டி இஸ் ஃபெட் இன்டு a solar inverter that converts it to 240 volt 50 hertz AC electricity. இது என்ன பண்ணுது, ரெண்டு சிஸ்டம், நேரா டிசியை நம்ம இன்வெர்டர் கொடுத்துடலாம், இன்னொரு வழி வந்து கண்ட்ரோலர் வழியா பேட்டரியில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணிக்கும் போது நமக்கு இன்கேஸ் எலக்ட்ரிசிட்டி இல்லாத போது கூட மெயின் எலக்ட்ரிசிட்டியும் இல்லை சோலார் பவரும் இல்லை, அப்போ அந்த மாதிரி நேரங்கள்ல பேட்டரியில இருக்கிற டிசி சப்ளை நம்ம
கன்வெர்ட் பண்ணி டிசில இருந்து ஏசியா கன்வெர்ட் பண்ணி நம்ம பயன்படுத்திக் கொள்ள முடியும். So the 240 volt AC electricity is used to power appliances in the home. இந்த இன்வெர்டர்ல இருந்து வரக்கூடிய இந்த ஏசி இருக்கு இல்லையா, இந்த ஏசி சப்ளை தான் நாம வீட்டில் இருக்கக்கூடிய அப்ளையன்சஸ்க்கு பயன்படுத்த போகிறோம். ஸோ சர்ப்ளஸ் எலக்ட்ரிசிட்டி இஸ் ஃபெட் பேக் இன்டு த மெயின் கிரிட். இதுல இருந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண நமக்கு தேவைக்கு அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுற எலக்ட்ரிசிட்டியை ஒரு நெட் மீட்டர் கனெக்ட் பண்ணி அது வழியா மெயின்ஸுக்கு நம்ம அதாவது கிரிட்டுக்கு கொடுத்துட முடியும். எவ்வளவு நம்ம கொடுக்குறோன்றது இந்த நெட் மீட்டர் வந்து அளந்துக்கும். அந்த நம்ம கொடுக்குற பவருக்கு ஏற்ற மாதிரி நாம வந்து எலக்ட்ரிசிட்டி கவர்மெண்ட் கிட்ட இருந்து பணமும் பெற்றுக்கொள்ள முடியும். When the sun energy is not available, the grid electricity is pulled and used to power the appliances. சன் எனர்ஜி வந்து கிடைக்கல, சன் எனர்ஜி இல்ல, சூரிய ஒளி இல்ல, நைட் டைம் எல்லாத்தையும் ஃபுல்லா மேகமூட்டத்தோட இருக்கு, அந்த மாதிரி நேரங்கள்ல நாம அப்ளையன்சஸ்க்கு எலக்ட்ரிக்கல் கிரிட்ல இருந்து நாம எலக்ட்ரிசிட்டி கிரிட்ல இருந்து பவரை எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ இதெல்லாம் வந்து இதனுடைய ஆப்ரேஷன்ஸ். ஸோ அப்போ நார்மல் டைம்ல சன்னுல இருந்து இன்வெர்டர் வழியா வாங்கிக்கிட்டு எக்ஸஸ் எனர்ஜியை நம்ம கிரிட்டுக்கு அனுப்ப முடியும். இன்கேஸ் சன் எனர்ஜி இல்லைன்னா கிரிட்ல இருந்து நேரா வீட்டுக்கு பவரை வாங்கி கொள்ள முடியும். ஸோ இதுதான் ஆன் கிரிட் சிஸ்டத்தினுடைய ஆப்ரேஷன்ஸ். ஆன் கிரிட் சிஸ்டம்னுடைய அப்ளிகேஷன், ஆன் கிரிட் சிஸ்டம் எங்கெல்லாம் பயன்படுது, எப்படி பயன்படுது? This system can be used to power up both residential and the industrial. Industrial அதாவது ஃபேக்டரி, தொழிற்சாலை, இதெல்லாம் நம்ம ஆன் கிரிட் சிஸ்டத்தை பயன்படுத்த முடியும். ரெசிடென்ஷியல் சிஸ்டத்திலையும் நம்ம வீடுகள்லையும் இதை பயன்படுத்த முடியும். So the solar energy would be used to light up during the day when it is at its maximum. சோலார் எனர்ஜி நம்ம என்ன பண்ணுவோம், மேக்சிமம் காலை நேரங்கள்ல அதிகமா சோலார் எனர்ஜி இருக்கிற நேரங்கள்ல அங்கிருந்து நம்ம லைட் அப் பண்ணி பவரை இங்க சோலார் பேனல், வீடு கூரையிலே சோலார் பேனல் வச்சு அதுல இருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியை எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ அங்கிருந்து பவர் தான் பாருங்க, அந்த டாட்டர் லைன்லேயே வருது பாருங்க, சோலார் பேனல்ல இருந்து நேரா பவர் வீடுக்கு வந்துருது. அதே அட் த சேம் டைம் பேட்டரிலையும் ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுக்கிறோம். Whereas grid electricity would be used to light up when there is no sun or during the night. சூரியன் இல்லாத பொழுது, அதாவது நைட் இரவு நேரங்கள் இல்ல, நமக்கு இங்கிருந்து பவர் வராம கிரிட்ல இருந்து நம்ம பவரை வீட்டுக்கு எடுத்துக்கொள்ள முடியும். By using this, we will have the net electricity consumed from the grid mains would be very less. இப்போ இந்த மாதிரி நம்ம காலை நேரங்கள்ல சூரியனுக்கு இருந்தும் இரவு நேரங்கள்ல கிரிட்ல இருந்து எடுக்கிறதுனால கிரிட்ல இருந்து பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரிசிட்டி அளவு வெகுவாக குறைகிறது. அதனால என்ன ஆகும், the cost on electricity would be lesser even. அதனால அதுல இருந்து நம்ம கொடுக்கக்கூடிய சப்ளை எனர்ஜியும் குறைஞ்சிடுது. இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து கிரிட்ல இருந்து வாங்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டியும் நமக்கு வந்து அந்த சப்ளை காசு வந்து குறையுது. ஸோ அப்போ சூரிய ஒளியில இருந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டி எடுத்து பகல் நேரங்கள்லயும் இரவு நேரங்கள்ல கிரிட்ல இருந்து நம்ம எடுத்துக்கொண்டு பயன்படுத்த முடியும். அதனாலதான் இந்த சிஸ்டத்தை வீடுகள்லயும் பயன்படுத்துறாங்க, இண்டஸ்ட்ரீஸ்லயும் பயன்படுத்துறாங்க. தென் ஹைபிரிட் சிஸ்டம், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹைபிரிட் சிஸ்டம். ஹைபிரிட்னாலே நான் சொல்லியிருக்கேன், எல்லா விதமான டெக்னாலஜியும் சேர்த்து எதெல்லாம் பெஸ்டோ அது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றுக்கு மேற்பட்ட டெக்னாலஜியை நம்ம கம்பைன் பண்ற சிஸ்டத்துக்கு பேர் தான் hybrid system. Solar hybrid power system or hybrid power system that combines solar power from a photovoltaic system with another power generating energy. அதாவது ஹைபிரிட் சிஸ்டத்துல வெறும் சோலார் எனர்ஜி மட்டும் இல்லாம மற்ற பவர் ஜெனரேட்டிங் சோர்சஸ் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி அதுல இருந்து தயாரிக்கக்கூடிய சப்ளை சிஸ்டம் தான் ஹைபிரிட் சிஸ்டம். A common type is a photovoltaic diesel hybrid system combining photovoltaic PV cells diesel generator ரெண்டுத்தையுமே தான் மிக்ஸ் பண்ணி காமனா பண்றாங்க. இன் சம் பிளேசஸ் விண்டோ நம்ம ஜெனரேட் பண்ணிக்குவோம். ஸோ PV has hardly any marginal cost and is treated with priority on the grid. கிரிட்டை விட PV cells வந்து அதிக கம்மியான காஸ்ட்ல நமக்கு கிடைக்கும். இப்ப பாருங்க, இந்த கண்ட்ரோலர் சார்ஜ் கண்ட்ரோலர் இருந்து பேட்டரிக்கு போறதுக்கு இந்த சார்ஜ் கண்ட்ரோலருக்கு 3 இடத்துல இருந்து பவர் வருது. ஒன்னு சோலார்ல இருந்து வருது, இன்னொன்னு விண்டுல இருந்து வருது, இன்னொன்னு டீசல் ஜெனரேட்டர்ல இருந்து வருது. ஸோ நம்ம எதை வேணா நம்ம பயன்படுத்திக்கலாம். சோலார் வேணுனாக்கா சோலார்ல சூரிய ஒளி இல்லையா, நல்லா காத்தடிக்குதா, விண்டுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம், அல்லது ஜெனரேட்டர் இருந்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே எடுத்து ஸ்டோர் பண்ணி அதிகமான எனர்ஜியை நம்ம வந்து இபிக்கு கொடுக்க முடியும். நம்ம வீடுக்கான ஃபுல் எனர்ஜியை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். The diesel genset are used to
constantly fill in the gap between the present load and the actual generated power by the PV system. So PV systemத்துல இருந்து நமக்கு வரக்கூடிய எனர்ஜி இல்லாம லோடு குறையும் போது கொள்ளும் போதெல்லாம் கான்ஸ்டன்டா நாம டீசல் ஜெனரேட்டரையும் பயன்படுத்தி நம்மளுடைய ரிக்குவயர்மெண்ட்டை கான்ஸ்டன்டா நம்ம வந்து அப்டேன் அதுல இருந்து பெற முடியும் இந்த ஹைபிரிட் சிஸ்டத்துல இருந்து. ஸோ இந்த ஹைபிரிட் சிஸ்டம் நம்ம பயன்படுத்துறதுனால நமக்கு வந்து இன்னும் வந்து எஃபிஷியன்சி சிஸ்டம் எஃபிஷியன்சி பவர் சிஸ்டம் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து சோலார் பவர் சிஸ்டத்தினுடைய வகைகள். ஸோ சோலார் பவர் சிஸ்டம் ரெண்டு வகை மேஜரா பிரிக்கிறோம். ஒன்னு வந்து ஆன் கிரிட் சிஸ்டம், ஆஃப் கிரிட் சிஸ்டம். ஆஃப் கிரிட் சிஸ்டம்னா எலக்ட்ரிசிட்டி கிரிட் கூட கனெக்ட் ஆகாம இருக்கும். ஆன் கிரிட் சிஸ்டம்னா எலக்ட்ரிசிட்டி கிரிட் கூட கனெக்ஷன்ல இருக்கும். ஸோ தேவைப்படும் போது சோலார் பவரை பயன்படுத்திக்குவோம், தேவையில்லாத போது கிரிட்ல இருந்து எலக்ட்ரிசிட்டியை நாம எடுத்துக்குவோம். இது ஆன் கிரிட் சிஸ்டத்துல. இது ரெண்டு சிஸ்டத்தினுடைய அதாவது மற்ற கன்வென்ஷனல் சிஸ்டம், இந்த சிஸ்டம், அதர் ரெனியூவபிள் சிஸ்டம், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ற ஒரு சிஸ்டம் வந்து ஹைபிரிட் சிஸ்டம். ஓகே, ஸோ இதுதான் வந்து டோட்டல் பவர் சோலார் பவர் சிஸ்டத்தினுடைய கிளாசிபிகேஷன்ஸ். ஓகே, தேங்க்யூ.